Taste the Daily. ராமர் கோயிலுக்கு நீங்கள் வந்து போகலாம், எங்களுக்கு ஓட்டு போனீங்கன்னு சொல்லி மத்திய பிரதேசில் பேசுனதாகட்டும், ராஜஸ்தானில் பேசுனதாகட்டும், அப்புறம் கர்நாடகாவில் வந்து பஜ்ரங் பலி, ஹலாலு ஹிஜாப்னு பேசுனதாகட்டும், எல்லா இடத்துலையுமே தொடர்ந்து மத ரீதியான பிரச்சாரத்தை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது புதுசு இல்லைன்றீங்களா? புதுசு ஒன்றும் கிடையாது. பட்டுனா பச்சை பாஸ் தான். கைராசியான பட்டுனா பச்சை பாஸ் தான் சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் பச்சை பாஸ்டல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரைம் மினிஸ்டர் அவரை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு 10 வருஷம் ஆட்சி பண்ணதுக்கப்புறம் 2006 சொன்னாருன்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு வந்து இப்போ டீலின பழங்குடியின மக்களுக்கு இருக்கிறத எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு பேசுறீங்கன்னா அப்போ உங்கள் தேர்தல் அறிக்கையை பற்றி நம்ம பிரதமர் எப்போ தான் பேசுவார்? இல்லை, ஆனால் இஸ்லாமிய மக்களுக்காக நான் சில விஷயங்களை செய்திருக்கிறேன். குஜராத்தில் செஞ்ச மாதிரியா 2002? இல்லை, அது இஸ்லாமிய பெண்களுக்காக இருக்கலாம், முத்தலாக் விஷயமா இருக்கலாம். ட்ரிபிள் தலாக் வந்துச்சுங்க. இது வரைக்கும் ட்ரிபிள் தலாக் தடை செஞ்சப்பட்டதுக்கப்புறம் எத்தனை கேஸ் போட்டு எத்தனை பேர்த்து இது பண்ணியிருக்காங்களா சொல்லுங்க. நீங்கள் வந்து வேலை இழப்பு வந்து இவ்வளோ இருந்தது, நான் அதை வந்து இந்த அளவுக்கு குறைச்சி இத்தனை லட்சம் பேருக்கு வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய்க்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னேன். அதெல்லாம் தாண்டி தேச பாதுகாப்புன்றது முக்கியம் இல்லை. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நமது படைகள் மீது கற்கள் வீசப்பட்டிருக்கும், அதெல்லாம் இப்போ நடக்கல. கால்வான்ல 20 பேர் அடிச்சு கொண்டாங்களே சைனாக்காரங்க, நம்மளோட ராணுவ வீரர்களா? அவங்களாம் யாரு? பாகிஸ்தான்காரங்களா? காங்கிரஸ் ஆட்சி வந்திருந்தா இவ்வளவு துணிச்சலான முடிவுகள் எடுத்திருக்க மாட்டாங்க. எது பப்ஜியை பேன் பண்ணதா? நீங்க வெஸ்டர்ன் பார்டர் பேசுறீங்க, காஷ்மீரை பத்தி பேசுறீங்க, இந்தியாவுடைய கிழக்கு எல்லைகள் இருக்கு இல்லையா, சைனாவை வந்து ஆக்கிரமிக்கிற பகுதிகளை பத்தி பேசவே மாட்டேங்கிறார். சைனான்ற வார்த்தையை சொல்ல தைரியம் இல்லையா இந்த பிரதமருக்கு? இதை நான் சொல்லல, இது சொன்ன இந்த வார்த்தையை சொன்னது சுப்பிரமணிய சுவாமி, அவங்களோட கட்சியினுடைய நிர்வாகி எம்பி. மோடி அவர்கள் கடைசி அஸ்திரத்தை எடுத்து தான் பயன்படுத்திட்டு இருக்காரு, அந்த இந்துத்துவா. அதை தான் வந்து இத்தனை நாளும் பண்ணிட்டு இருந்தார். இப்ப கடைசி கட்டமாக மிகவும் தரந்தாழ்ந்த விமர்சனத்துக்கு இறங்கி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இதுக்கு மேல அவர் யூஸ் பண்றதுக்கு எந்த ட்ரம்ப் கார்டும் இல்லை. புல்வாமா மாதிரி ஏதாவது நடந்தாதான் உண்டு. புல்வாமா மாதிரி மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடியின் பேச்சு அது ஒரு வெறுப்பு பேச்சு அப்படின்றத எதிர்க்கட்சிகள் விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கும் பல புகார்கள் போயிருக்குது. மோடியின் பேச்சு 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து இஸ்லாமியர்கள் குறித்த அவருடைய பேச்சு, ஒன்று வந்து இந்துக்களின் சொத்துக்களை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க, அதாவது சட்டவிரோதமாக இங்கே குடியேறி இருக்கிறவர்கள் அப்படின்லாம் ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு நான் பாதுகாப்பாக இருந்திருக்கிறேன், அது வந்து முத்தலாக் சட்டமாக இருக்கலாம், சவுதி அரேபிய இளவரசிடம் பேசி இந்திய இஸ்லாமியர்களுக்கு ஹஜ் பயணத்தின் வந்து கோட்டாவை அதிகரிச்சதாக இருக்கலாம், அதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ராஜஸ்தானில் ஒன்று பேசுகிறாரு, உத்தரப்பிரதேசில் ஒன்று பேசுகிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அடிப்படையில் வந்து என்னென்னா மோடி இஸ் ரிட்டர்னிங் டு ஹிஸ் ரூட்ஸ்ன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கோம். அவர் மதவாத பிரச்சாரம் தான் காலங்காலமாக அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக கடந்த 5 ஆண்டு ஆட்சியில் பல்வேறு மாநில தேர்தல்கள் நடந்திருக்கு. அந்த எந்த தேர்தலையாவது ஒரு மத பிரச்சாரம் அல்லாமல் அவர்கள் தேர்தலை சந்திச்சிருக்காங்களான்ற நம்ம கேள்வி எடுத்துக்கணும். கடைசியான உதாரணங்கள் நடந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல். ராமர் கோயிலுக்கு நீங்கள் வந்து போகலாம், எங்களுக்கு ஓட்டு போனீங்கன்னு சொல்லி மத்திய பிரதேசில் பேசுனதாகட்டும், ராஜஸ்தானில் பேசுனதாகட்டும், கர்நாடகாவில் அதற்கு முன்னாடி வந்து இல்லை தெலுங்கானாவில் பேசுனாங்க. அப்புறம் கர்நாடகாவில் வந்து பஜ்ரங் பலி இல்லைன்னா ஹலாலு ஹிஜாப்னு பேசுனதாகட்டும், அதற்கு முன்னாடி ஹிமாச்சலில் எல்லா இடத்துலையுமே தொடர்ந்து மத ரீதியான பிரச்சாரத்தை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது புதுசு இல்லைன்றீங்களா? புதுசு ஒன்றும் கிடையாது. அது என்னன்னா இப்போ ஏன் கூர்த்திட்டுறேன்னா, அது ஏன் உங்களுக்கு வந்து இன்னைக்கு இப்படி நம்ம பேசப்படுது அப்படின்னா, சரி 10 வருஷம் வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாரு ஒரு மனுஷன், 10 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காருன்னா வந்து ஏதாவது ஒரு இப்போ நல்லது செஞ்சிருப்பார்ல, பெருசாக ஏதாவது பேசுவார்ரா சாதனை அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அதை கூட இவர் பூர்த்தி பண்ணலை அப்படின்றது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணல. 10 ஆண்டுகள் ஆட்சி பண்ணிட்டு காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை தான் வந்து இவர் நான் ஒரு 2 வாரமாக காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை தான் எடுத்துட்டு குத்தம் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேங்கிறாரு. எது உண்மை? மறுபடியும் சொல்கிறாரு. காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் இந்துக்களுடைய பெண்கள்கிட்ட இருந்து தாலியை பிடுங்கி எடுத்து சிறுபான்மையினருக்கு முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவோம், ஊடுருவல்காரர்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை சிறுபான்மையினருக்கு வந்து இப்போ இந்துக்களோட சொத்துக்களை எடுத்து கொடுப்போன்னு எங்காவது இருக்காங்க? அவர் பேசுனது வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன். அவர் என்ன சொல்கிறாரு? பல வல்லுநர்கள் சொன்னது தான். தாமஸ் பிக்கெட்டை இப்போ தானே பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க, மார்ச் மாதம்னு நினைக்கிறேன். அதில் ரொம்ப தெளிவாக வந்து அந்த பேப்பர்லேயே இருக்குது. இந்தியாவினுடைய மொத்த இன்கமில் பார்த்திங்கன்னா வருமானத்தில் தனிநபருடைய வருமானத்தில் டாப்பில் இருக்கக்கூடிய 1% பேர் வந்து 24% வச்சுருக்கிறாங்க.
அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சத்தில் இருக்கக்கூடிய 1% பணக்காரர்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்தினுடைய மதிப்பு 40% இருக்குது. இவ்வளோ இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி தாமஸ் பிக்கெட்டியும் வந்து அவர் ஆய்வு அறிக்கையாக வந்து அவங்க 100 ஆண்டுகள் 1922 2023 வரைக்கும் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷனும் இன்கம் இன்இக்வாலிட்டி எப்படி வந்து இன்கம் அண்ட் வெல்த் இன்இக்வாலிட்டி இந்தியாவில் எப்படி இருக்குது, சொத்து மட்டும் அதாவது இந்தியாவினுடைய வளங்கள் மற்றும் வருமானம் வந்து எப்படி பாரபட்சமாக வந்து இப்போ இருக்குது அப்படின்றத வந்து ஆய்வு பண்ணிட்டு இதை சொல்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடியது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 167 பெரும் பணக்கார குடும்பங்கள், வெறும் 167 142 கோடி மக்களில் 167 குடும்பங்களுக்கு 2% வரி போட்டால் போதும். சூப்பர் டாக்ஸ்னு அதுக்கு வார்த்தையே சொல்கிறாங்க. அதை போட்டாலே அந்த தொகையை எடுத்து 0.5%, அது எவ்வளவுக்கு இணையாக இருக்குன்னா இந்தியாவுடைய வருவாயில் 0.5%ன்றாங்க. வெறும் 167 குடும்பத்தோடுக்கு 2% வரி போட்டால் போதுன்றாங்க. இதை எடுத்து வளர்ச்சி பணிகள் குறிப்பாக சுகாதாரம், கல்வி இதுக்கெல்லாம் முதலீடு செய்யலாம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இன்இக்வாலிட்டி இருக்குது. 4% பேர் தான், 4% தான் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி அதான் அவங்க சொல்கிறாங்க. இதைத்தான் அவர் சொல்கிறாரு. இந்த இன்இக்வாலிட்டி தான் அவர் பேசுறாரு. ஒரு அர்பன் நக்சல் முறைன்னு இதை பேசினால தான் அர்பன் நக்சல்ன்றாரு. அர்பன் நக்சல்னு என்ன, அவர் இதை தான் சொல்றாரு. இதை ஏழைகிட்ட இருந்து எடுத்து பணக்காரர்கள்ட்ட இருந்து எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது தான் அர்பன் நக்சல்னு சொல்றாரு. நான் அதுதான் அந்த புள்ளி விவரம் இப்போ சொல்றேனே, இந்தியாவில் வந்து 4% ஜிஎஸ்டிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்றது இந்த பெரும் பணக்காரர்கள், மிச்சம் வந்து 90% மேலே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் தான் ஜிஎஸ்டியில். இதுதான் புள்ளி விவரம். ஆனால் இந்தியாவுடைய சாதனை என்ன? உலக பணக்கார வரிசையில் டாப் 10ல் 3 பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்கன்றது சாதனையா? ஆனால் வந்து தனிநபர் வருவாயில் பார்த்தீங்கன்னா நம்ம 120வது இடத்துல இருக்கிறோம், பங்களாதேஷுக்கு கீழே இருக்கிறோம். அப்போ இந்த விஷயத்தை தான் மேற்கோள் காமிச்சு சிதம்பரம் பேசுகிறாரு, ராகுல் காந்தி பேசுகிறாரு. இதை எடுத்து தான் அவங்க சொல்கிறாங்க இவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருக்குது, இதை சரி செய்யணும், மக்களுக்கு வந்து இந்த நாட்டுடைய வளங்களும் சொத்துக்களும் இந்த வருமானமும் போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஜனநாயகப்படுத்துகிறோன்றாங்க. இந்த சொத்துக்கள் வளங்களையும் இந்த வருமானத்தையும் ஜனநாயகப்படுத்தணும் அப்படின்றாங்க. இன்றைக்கி பேசும்போது சொல்லியிருக்காரு 16 லட்சம் கோடி வந்து தள்ளுபடியாக இருக்குது பணக்காரர்களுக்கு. அந்த 16 லட்சம் கோடியை எடுத்து நான் ஏழை மக்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்படின்னா நான் பிடுங்கி கொடுப்பதுன்ட்டு இல்லை. கார்பரேட் டாக்ஸ் உலகத்திலே இந்தியாவில் தான் கம்மி, 30% இருந்தது, இன்றைக்கி 22% மோடி குறைச்சி வச்சிருக்கார். ஆனால் தனிநபர்களுடைய வருமானத்தை வந்து உச்சவரம்பை வந்து உயர்த்துறேன்னு சொன்னதோ இல்லை அவங்களுக்கான வரியை குறைக்கிறேன்னு சொன்னதோ பண்ணவே இல்லை. இதைத்தான் கேள்வி எழுப்புறாங்க. அந்த பணக்காரர்களுக்கு பல சலுகைகள் கொடுக்கப்படுது. கோவிட் கோவிட் சமயத்தில் கூட லாக்டவுன் அப்போ எல்லா வல்லுநர்களும் சொன்னது மக்கள்கிட்ட போய் பணத்தை கொடுன்னு சொன்னாங்க. ஆனால் மாறா நீங்கள் என்ன பண்ணீங்க, 2 லட்சம் கோடி எடுத்துகிட்டு போய் இல்லை 20 லட்சம் கோடி எடுத்துகிட்டு போய் பெரும் பணக்காரர்கள்ட்ட முதலீடு செய்கிற கொடுக்குறேன்னு நீங்கள் எந்த பொருளுமே வாங்காதப்போ, ஒரு சப்ளைக்கு வந்து டிமாண்ட் வராதப்போ சப்ளை இருக்காது, மக்கள் நுகராதப்போ உற்பத்தி பண்ண மாட்டான். வந்து இது அடிப்படை. அதை கூட புரியாமல் பணக்காரர்களுக்கு தான் கொடுத்தீங்க, எல்லாரும் வாங்கி அப்படியே பெட்டியில் போட்டு வச்சுக்கிட்டான், ஒருத்தரும் முதலீடு செய்யலை. அதனால தான் அந்த சைக்கிள் சேன் ஆகவே இல்லை. அதைத்தான் இவங்க கேட்குறாங்க. சிதம்பரம் இதைத்தான் சொன்னார், அரவிந்த் சுப்ரமணியம் இதை சொன்னார், இதைத்தான் ரகுராமராஜன் சொல்கிறார். மக்கள்கிட்ட பணம் போய் சேரணும். அவர்கள்ட்ட காசை கொடு, அவங்க காசு கொடுத்து செலவு பண்ணி வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ 1000 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா மகளிருக்கு, ஒரு 1000 குடும்பம் இருந்துச்சுன்னா 1000 ரூபா போட்டால் என்னாச்சு, 10 லட்சம் ரூபாய் இல்லையா? அப்போ 10 லட்சம் ரூபாய் வந்து ஒரு கிராமத்துக்கு போகும்போது அது செலவாகும் இல்லையா? அது செலவாகும் போது அது இந்த உற்பத்தி பெருகும். இதைத்தான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. எம்என்ஆர்இஜி திட்டம் என்னங்க, கீன்ஸ் போன்ற பெரிய வல்லுநர்கள்லாம் சொன்னது தானே. மக்களுக்கு வந்து ஒரு நாட்டில் வந்து பொருளாதாரம் சிறப்பாகலன்னு என்ன பண்ணுறதுன்னா, ஒரு 100 பேர்த்த கிணறு தோண்ட சொல்லு அப்படின்னாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா இன்னொரு 100 பேரை வச்சு அதை மூட சொல்லு அப்படிம்பாங்க. ஏன்னா மக்களுக்கு சும்மா பணத்தை கொடுக்க முடியாது, அதுக்கு ஏதாவது ஒரு பணிக்கணும், அவங்கள அதாவது ஒரு வேலையை செய்ய சொல்லணும். இது மாதிரி கொண்டு வந்தது தாங்க எம்என்ஆர்இஜி. அதையெல்லாம் செய்யாமல் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இன்டர்வீன் பண்ணக்கூடிய திட்டம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து இன்னும் தேவைகள் அதிகமாக இருக்குது. நீங்களே ஒத்துக்கிறீங்க, 81 கோடி பேர் வந்து அடுத்த 5 ஆண்டுக்கு மக்கள் வந்து பொது விநியோக திட்டத்தில் வந்து ரேஷன் எதிர்பார்த்து தான் இருக்கக்கூடிய தான் நம்மளோட நாட்டோட நிலைமை. ஆனால் பணக்காரர்கள் வந்து அதிகமாக கூடிக்கிட்டே இருக்குது செல்வம். அப்படிங்கும்போது அப்போ மக்கள்கிட்ட அந்த செல்வத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. இதை தான் காங்கிரஸ் அறிக்கையில் சொல்லுது, மக்களுக்கு பணம் போய் சேரணுன்றாங்க. அதை சொன்னால் அர்பன் நக்சல் நீ என்ன சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு போய் சிறுபான்மையினருக்கு கொடுக்குறோன்னு எங்கேயாவது போட்டிருக்காங்க? இல்லை, அது மன்மோகன் சிங் சொன்னதோடு கனெக்ட் பண்ணுறாங்க. மன்மோகன் சிங் சிறுபான்மையினர் மட்டுமா சொன்னார்? எஸ்சி எஸ்டி ஓபிசி அன் மைனாரிட்டிஸ் தானே சொல்கிறார், அன் முஸ்லிம்ஸ் சொன்னார். அதில் எங்கே அவர் மைனாரிட்டிஸ் மட்டும் பேசினார். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் பழங்குடியினர், இடதர பிற்படுத்தப்பட்டோர் குறிப்பாக இஸ்லாமியர்கள் சொல்றாரு. அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள், அதுல வந்து குறிப்பாக சிறுபான்மையினர், குறிப்பாக இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொன்னார். அவருக்கு இஸ்லாமியர்கள் மட்டும் சொல்லலையே, இவர்களுக்கு வளம் போகலை அப்படின்னாரு. அப்படின்னா யாருக்கு போகுது அப்படின்றத அவர் தெளிவுபடுத்திட்டாரு. அப்போ இவர்களுக்கெல்லாம் போக வேண்டியது, இவர்களுக்கு உரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்ல. இவங்க எல்லாருமே மைனாரிட்டிஸ்ன்றதுதான் மன்மோகன். அப்படி இல்லை, அவர் வந்து பட்டியலின, பழங்குடியின, பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர்
எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான். அதை தானே வந்து ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் என்ன சொல்லுது, ராஜேந்திர சச்சர் கமிஷனில் தானே சொல்லுச்சு, பட்டியலின மக்களை விட வந்து பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக இங்கே நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து பின்தங்கி இருக்காங்கன்னு தானே சொல்கிறாங்க. அதுக்காக இந்த கமிட்டியை போடப்பட்டது. அதன் அடிப்படையில் தானே வந்து ஆந்திராவில் இடஒதுக்கீடு கூட கொடுத்தாங்க. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. நான் கேட்பது அவர் அந்த ஸ்பீச்சில் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் 2006 பேசுனது பட்டியல் எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்ட் மைனாரிட்டிஸ். இவங்கள மைனாரிட்டின்னு சொல்லலை, அண்ட் மைனாரிட்டிஸ். அதில் மைனாரிட்டிஸில் முஸ்லீம்கள்னு சொன்னார். ஏன்னா மைனாரிட்டிஸில் வந்து இப்போ கிறிஸ்தவர்களோட நிலைமை வந்து முஸ்லீம்களோட ஒப்பிடும்பொழுது வந்து பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக பெட்டராக இருக்குது. ஆனால் வந்து முஸ்லீம்களோட நிலை மோசமாக இருக்கிறது. அப்போ இவர்கள் எல்லோரையும் சேர்த்து தான் வந்து மன்மோகன் சிங் அவர் பேசினார். அவர் வெறும் வேணால் சிறுபான்மையினர் முஸ்லீம்களுக்கு மட்டும் சொல்லலை. அது வந்து ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு திருப்பி செஞ்சு இந்த மாதிரி அதையே விட்டுருங்க. 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரைம் மினிஸ்டர், அவரை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு 10 வருஷம் ஆட்சி பண்ணதுக்கப்புறம் 2006 சொன்னாருன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இது இருக்குது, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் வந்து இடஒதுக்கீடை வந்து இப்போ பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு இருக்கிறத எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு பேசுகிறீங்கன்னா, அப்போ உங்கள் தேர்தல் அறிக்கையை பற்றி நம்ம பிரதமர் எப்போ தான் பேசுவார்? அதான் 2 வாரத்தில் ஒன்று ரெடி பண்ணார் ஒரு தேர்தல் அறிக்கையை. அதை பற்றி ஏதாவது பேசுகிற டைம் இருக்கா? ஏற்கனவே ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு, அடுத்த ஸ்டேஜ் நாளானிக்கு எலெக்ஷனு. இது வரைக்கும் உங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்குன்னு சொல்லவே இல்லை. சரி, இப்போ 2004 காங்கிரஸ் ஆட்சி அமைந்தவுடன் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீட்டை குறைப்பதற்கு 4 முறை முயற்சி செய்தாங்க. அது குறைச்சதை வந்து இஸ்லாமியர்களுக்கு வழங்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது உச்சநீதிமன்றத்தின் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட்டதுன்னு மோடி சொல்றாரு. எங்கே நடந்ததுன்னு சொல்லுங்க. எங்கே நடந்தது? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது இந்தியா முழுக்க அதை இந்தியா முழுக்க முதல்ல அந்த மாதிரி ஒரு ரோட் மேப் இருந்ததா? இவங்க என்னைக்காவது அமல்படுத்தியிருக்காங்களாங்க? இது வரைக்கும் இந்தியா முழுக்க வந்து சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முயற்சி பண்ணாங்க. இவர் வந்து அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நான் அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். சச்சர் கமிட்டி அறிக்கையின்படி வந்து சிறுபான்மையினரான முஸ்லீம்களுக்கு மட்டும் அது 9% நினைக்கிறேன். அது ஆந்திராவில் மட்டும் வந்து ட்ரை பண்ணாங்க. அது கூட வந்து இதாகிடுச்சு, நிறுத்தி வைக்கப்பட்டது. ஏற்கனவே வந்து முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான், பிசி முஸ்லீமில் தான், பிற்படுத்தப்பட்டோர் இதில் தான் அவங்க ஏற்கனவே சேர்க்கப்படுகிறாங்க. அவங்களுக்கு பட்டியலின பழங்குடியிலிருந்து எடுக்க முடியாது. 2வது இன்னொரு முக்கியமான விஷயம், பட்டியலின பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீடுன்றது இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் மேண்டேட். அரசியலமைப்பு சட்டம் வந்து வரையறை செஞ்சு எழுதினப்பவே வந்து பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து அப்பவே சேர்க்கப்பட்டது. 15.7% அப்படின்றது. 15% பட்டியலின மக்களுக்கு எஸ்சிக்கும் 7.5% எஸ்டிக்கும் அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அப்பவே வரையறுக்கப்பட்டுருச்சு. அதனால தான் வந்து எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட். இங்கே இடையில வந்து ஓபிசி மண்டல் கமிஷன்லாம் வந்து ஓபிசி கமிஷன்ஸ் எல்லாம் போட்டு அதற்கப்புறம் இந்திரா சாணி கேஸுக்கு அப்புறம் உறுதி செய்யப்பட்டு அரசியல் சட்டமாக்கப்பட்டது தான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான 27% இடஒதுக்கீடு ரிசர்வேஷன். அது கூட நான் நேஷனல் லெவலில் தான் சொல்கிறேன், ஸ்டேட் விட்டுருவோம், தமிழ்நாட்டிலலாம் வேற கதை. அப்போது நீங்கள் வந்து எங்கே வந்து இதில் வந்து எஸ்சி எஸ்டிக்கான கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் எப்படி போய் மாற்ற முடியும்? அப்படியே அது ஒரு பிரச்சனை இருக்குது, அது ஒரு தனி பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி கூட வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கார். அதாவது பட்டியலின மக்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து இது முஸ்லீமாவோ இல்லை கிறிஸ்டியனாவோ கன்வெர்ட் ஆகிட்டா அவர்கள் வந்து அவர்களுக்கான இடஒதுக்கீடுன்றது வர்றதில்லை. ஏன்னா அவர்கள் வந்து பிசியில் கொண்டு சேர்க்கப்படுறாங்க. அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் அவர்கள் ஏற்கனவே பட்டியலினத்தில் தான் இருக்காங்க. எஸ்சியாக இருக்கவர்கள் வந்து இந்த நாட்டில் வந்து முஸ்லீம் ஆனாலும் இது கிறிஸ்டியன் ஆனாலும் எஸ்சி கிறிஸ்டியனாக தானே பார்க்க முடியும். தலித் கிறிஸ்டியன் தான் இந்த ஊரில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது வேற பிரச்சனை. அதுலயே வேற 2 பார்வை இருக்கு. அது இருக்கு, அது நான் இல்லைன்னு மறுக்கல நான். ஆனா அதுக்கு இன்னும் இது வரைக்கும் கொடுக்கப்படலையே. நீங்க எதை போய் சேர்த்துறீங்க? அவர்களும் வந்து இது எஸ்சியில் தாங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க. ஒரு பட்டியலின மக்களாக இருக்கக்கூடியவர், ஒரு தலித்தா இருக்கக்கூடியவர் மதம் மாறி கிறிஸ்டியன் ஆனாலும் அவர் ஓபிசின்னு தான். இப்போ தமிழ்நாட்டில் ஓபிசி தான் அவர் வந்து அதுக்கப்புறம் இதில் தொடர முடியாது. அப்போ அதை சரி செய்யணுன்றதை இன்னைக்கு முதலமைச்சரே ஒத்துக்கிறாரு. ஆனா தேசிய அளவில் அந்த மாதிரி எங்க இருக்கு? எங்க எடுத்து கொடுத்துட்டாங்க? எஸ்சி ரிசர்வேஷன் எடுத்து, தலித் ரிசர்வேஷன், எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு எடுத்து எங்க பட்டியலின மக்களுக்கு இருந்து எடுத்து சிறுபான்மையினர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. வர இல்ல கொடுத்துட்டாங்கன்னு பிரதமர் சொல்லல, கொடுக்க முயற்சி பண்ணாங்க, அவர்கள் அடுத்து நிறுத்தணும். இங்க கூட கொடுத்தது கூட இப்ப கர்நாடகாவில் பசவராஜ் பொம்மை கடைசியா போது கூட அவர் இது போட்டார்ல, அப்ப கூட வந்து அவங்களுக்கு ஏற்கனவே இருந்தது பிசியில் இருந்த ரிசர்வேஷன் தான் 3% ஆமா இடஒதுக்கீடு. அதுதான் இதுல கிடந்தது கிடையாது. அந்த ஜியோவை போட்டு ஒரு மாத்தினாங்கல்ல, ஒரு டைல்யூஷன் பண்ணி அதை நீக்கினாங்க. அது கூட வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருந்த ரிசர்வேஷன் தான். அதில் பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு இருந்த ரிசர்வேஷன் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சட்டப்படி வந்து நீங்கள் அவர்களை பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலில் தான் வந்து வரையறுக்கப்படுறாங்க அவங்க. அப்போ எங்கே வந்து இது வந்து ஒரு அப்பட்டமான பொய் அது. ஆனால் இந்த இஷ்யூ லார்ஜர் இஷ்யூ அட்ரஸ் பண்ண முடியுன்றது வேற. நம்ம இப்போ பேசுறது போல தலித் கிறிஸ்டியனர்களுக்கு அந்த இல்லை தலித் முஸ்லீம் அவர்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு பலன் போய் சேரணும். ஏன்னா அவர்கள் மதம் மாறினாலும் அவ்வாறு தான் அவங்க வந்து சமூகத்தில் பார்க்கப்படுறாங்க. அப்போ அவர்களுக்கான ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், ஒரு ஸ்டேட் இன்டர்வென்ஷன் தேவைன்றது அது லார்ஜர் இஷ்யூ. ஆனால் அவர்கள் அப்பவும் வந்து பட்டியலின மக்களாக இருந்தவர்கள் தானே.
ஆனால் எங்கே வந்து இந்த மாதிரி முயற்சி எடுத்துருக்காங்க இது அப்படின்னு அப்பட்டமான பொய்களை எத்தனை நாளைக்கு சொல்லுவீங்க? இல்லை, ஆனால் இஸ்லாமிய மக்களுக்காக நான் சில விஷயங்களை செய்திருக்கிறேன். குஜராத்தில் செஞ்ச மாதிரியா 2002? இல்லை, அது இஸ்லாமிய பெண்களுக்காக இருக்கலாம், முத்தலாக் விஷயமா இருக்கலாம், இந்த ஹஜ்ஜு ட்ரிபிள் தலாக் வந்துச்சுங்க. இது வரைக்கும் ட்ரிபிள் தலாக் தடை செஞ்சப்பட்டதுக்கப்புறம் எத்தனை கேஸ் போட்டு எத்தனை பேர்த்த இது பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள். என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? உண்மையே அவங்களோட ஏழ்மை நிலையில் வந்து அவங்கள மீட்டெடுக்கணும், அவங்கள பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக உயர்த்தணும், அதுபடின்றதுக்காக ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா? மாறா அந்த சிறுபான்மையினர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் எல்லாத்தையும் வந்து குறைச்சிட்டிங்க. பல இதை ரத்து பண்ணியாச்சு. ஒன்றிய அரசால் காலங்காலமாக கொடுக்கப்பட்டது வந்து ரத்து பண்ணியாச்சு, உள்ள குறைக்கப்பட்டுருச்சு. நெக்லிஜிபிள் ஆஸ் குட் அஸ் ரெமின் டூயிங் அவே வித் இட் அந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டீங்க. இன்னும் அது போக வந்து பல இன்ஸ்டிடியூஷனுக்கு வரக்கூடிய நிதி கூட சிறுபான்மை அமைப்புகளுக்கு வரக்கூடிய நன்கொடைகளில் கூட பல்வேறு ஃபெமா ஃபேர் வயலேஷன் சொல்லி போட்டு இப்போ அதையும் முடக்கி வைக்கிறீங்க. இதுதான் யதார்த்த நிலை. அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து புதுசாக வந்து நான் அவங்களுக்கு பல விஷயம் பண்ணிட்டேன், ட்ரிபிள் தலாக் பண்ணிட்டேன், அப்புறம் ஹஜ் யாத்திரைக்கு பண்ணிட்டேன் அப்படின்னா ஹஜ் யாத்திரை காலங்காலமாக போத்துட்ருக்காங்க. அதுக்கு நம்பர் உயர்த்தி கொடுத்துட்டேன்னு ஏன் பன்ஸ்வாராவில் பேசுனது ஒரு மாதிரி பேசுகிறீங்க, அலிகரில் வந்து பேசும்போது யூபியில் வேறு மாதிரி பேசுகிறீங்க. ஏன் பன்ஸ்வாரில் பேசும்போது உங்களுக்கு யதார்த்தம் அங்கே வந்து பல்லு இழிச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் அங்கே போனப்போ தெரியும், பாரதிய ஆதிவாசி பார்ட்டியிலேருந்து நிற்கக்கூடிய கேண்டிடேட் காங்கிரஸ் அதோடு நிற்கிறாரு. காங்கிரஸ் பண்ண பெரிய தப்பு ராஜஸ்தான் தேர்தலில் அவங்களோட கூட்டணி வைக்காதது. அவர் கடைசியில் இது காங்கிரஸ் பிஜேபி 2 பேரையும் டிஃபீட் பண்ணிட்டு பாரத் ஆதிவாசி பார்ட்டி கேண்டிடேட் ஜெயிச்சார் சரௌசியில். அவர் பேர் என்ன ரவுத்துன்னு வரும் அவர் பேர். அவர் தான் இன்றைக்கி வந்து கேண்டிடேட்டாக பாரத் ஆதிவாசி பார்ட்டிக்கு காங்கிரஸ் ஆதரவோட அந்த கூட்டணியில் நிற்கிறார். அவரை வந்து நீங்கள் வேறு வழி இல்லாமல் வந்து இது பண்ணுறீங்க. இல்லை, இப்போ இஸ்லாமியர்கள் குறித்து பிரதமர் பேசியிருக்கிறாரு அப்படின்றது தான் அதிகமாக விவாதிக்கப்படுது இல்லையா? இப்போ அதை எவ்வளோ விஷயங்கள் பேசியிருந்தாலும் அதை மட்டும் ஏன் காயின் பண்ணணும், அதை மட்டும் ஏன் எடுத்து பேசணும்? இல்லை, நீங்கள் இப்போ 10 வருஷம் நான் ஆட்சி பண்ணேன், இத்தனை சாதனைகளை செஞ்சேன், மக்களை ஏழ்மையிலிருந்து இத்தனை பேர்த்த மீட்டெடுத்தேன், மக்களுடைய வருமானம் வந்து தனிநபர் வருமானம் இவ்வளோ கூடியிருக்கு, விலைவாசி கட்டுப்படுத்துறதுக்கு இத்தனை பெட்ரோல் டீசல் விலை இவ்வளோ பாருங்கள் குறைச்சிட்டேன், சொன்ன மாதிரி 50 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டேன், டீசல் விலை 450 ரூபாய்க்கு வச்சுருந்தார் மன்மோகன் சிங், அதை நான் இன்றைக்கி 250 ரூபாய்க்கு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாலோ, இல்லை மக்களுக்கு எம்என்ஆர்இஜியில் நீங்கள் வந்து 300 ரூபா தான் கொடுத்துட்டீங்க, நான் வந்து 300 ரூபாய்ன்ற 400 ரூபாய்க்கிறேன் 500 ரூபாயாக்கிட்டேன், இந்தளவுக்கு குறைஞ்சிருக்கு, நீங்கள் வந்து வேலை இழப்பு வந்து இவ்வளோ இருந்தது, நான் அதை வந்து இந்த அளவுக்கு குறைச்சி இத்தனை லட்சம் பேருக்கு வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய்க்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னேன். அதெல்லாம் தாண்டி தேச பாதுகாப்புன்றது முக்கியம் இல்லை. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நமது படைகள் மீது கற்கள் வீசப்பட்டிருக்கும், அதெல்லாம் இப்போ நடக்கல. கால்வானில் 20 பேர் அடிச்சு கொண்டாங்களே சைனாக்காரங்க, நம்மளோட ராணுவ வீரர்கள், அவங்களாம் யார்? பாகிஸ்தான்காரங்களா? அவங்க இந்திய ராணுவ வீரர்கள் தானே. அடிச்சு கொல்லப்பட்டது உண்மை தானே. 20 பேர் இந்திய ராணுவ வீரர்களை அடிச்சு கொண்டதுக்கு சைனா தானே அடிச்சு கொண்டுச்சு ராணுவ வீரர்களை வச்சு. அவங்களுக்கு வந்து அஞ்சலியெல்லாம் செலுத்தணும்ல. அங்கே யார் தாக்குதல் நடத்தினது? காஷ்மீரில் எங்கே பார்டர்லாம் இந்தியாவுக்கு வெஸ்ட்டில் மட்டும்தான் பார்டர் இருக்கா? ஈஸ்ட்டில் ஒரு பார்டர் இருக்குது, அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்களா? வெஸ்ட்டில் வந்து பாகிஸ்தான் சொல்கிறீங்க, ஈஸ்ட்டில் சைனான்ற ஒரு நாட்டோட பேரை எடுக்கிறது இல்லையா இந்த பிரதமர்? அவ்வளோ தொடர்ந்து நடுக்கிறாரு. இன்னைக்கு தெப்சாங் பிளைன்ஸ்ல காங்கிரஸ் ஆட்சி வந்திருந்தா இவ்வளவு துணிச்சலான முடிவுகள் எடுத்திருக்க மாட்டாங்க. எது பப்ஜியை பேன் பண்ணதா? இல்லை, காஷ்மீர் விஷயத்தில் என்ன காஷ்மீரில் பண்ணியிருக்காங்க? காஷ்மீரில் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் புல்வாமாவில் வந்து 44 பேர் வந்து குண்டு வெடிச்சு செத்து போனாங்க. யூரியில் வந்து பத்தான்கோட்டில் ஏர்ஃபோர்ஸ் பேஸ்லேயும் மிலிட்ரி பேஸ்லேயும் வந்து தீவிரவாதிகள் புது தாக்குதல் நடத்தது எப்போ? இதை விட வைக்க கிடையாது. நான் வந்து சும்மா பொதுவான ஒரு அரசியல் விமர்சனம் சொல்கிற மாதிரி ஒன்று சொல்லட்டுமா? இந்தியாவினுடைய வந்து ஸ்ட்ராட்டஜிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் தாக்குதல் நடத்துது, பாராளுமன்றத்தில் தாக்குதல் நடத்துறது பாஜக ஆட்சியில். யூரியிலையும் பத்தான்கோட்லேயும் ஏர்ஃபோர்ஸு மிலிட்ரி பேஸில் தாக்குதல் நடத்தினதையும் பாஜக பிரதமர் மோடி ஆட்சியில் தான். இந்தியாவுடைய பர்டிகுலர் ஊருடுருவி 3000 கிலோமீட்டர் ஆக்குபை பண்ணி வச்சு வில்லேஜ் ரியல் எஸ்டேட் கம்பெனி மாதிரி டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்தியா 19 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருச்சு சைனாவோட. இதுவரை இந்தியா வந்து தன்னுடைய ரோந்து பகுதியாக இருந்த 22 பகுதிகளை பஃபர் ஜோனா கிரியேட் ஆகிருக்கு. அவர்கள் ஊடுருவி ஆக்கிரமிச்சதுக்கப்புறம் சரி நான் பின்வாங்குறேன்னா ஒரு நிபந்தனை, நீயும் வரக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு 2 நாடுகளும் போகக்கூடியாத ஒரு பகுதியாக இத்தனை காலம் இந்தியாவுடைய ரோந்து சென்ற பகுதிகளாக இருந்தவை பேட்ரோலிங் பாயிண்ட்ஸாக இருந்தது. இன்னைக்கு இந்தியா அன்று போக முடியாத நிலைக்கு பஃபர் ஜோனா நான் பின்வாங்குறேன்னு அவங்களும் பின்வாங்கிட்டாங்க. இந்தியா அங்கே போக முடியாது. இது நடந்ததா இல்லையா? அந்த பேச்சுவார்த்தை 19 சுற்று நடந்ததா இல்லையா ராணுவ அதிகாரிகள் மட்டத்தில்? இன்னும் நடந்துட்டு தானே இருக்குது. அப்போ வந்து நீங்கள் இந்தியாவினுடைய பகுதியை இழந்திருக்கீங்களா இல்லையா? வெளிப்படையாக அருணாச்சல் பிரதேசுக்கு பேரை மாற்றிட்டு இந்த பகுதியிலெல்லாம் 30 இடத்துக்கு பேரை மாற்றிட்டு இது என்னோட நாட்டினுடைய ஒரு பகுதி, அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து சிக்கிம்லேருந்து எங்கள் நாட்டுக்கு வந்தால் விசா தேவையில்லைன்றான். இதை விட ஒரு கேவலம் தான் இருக்குமா? கண்டிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? கேட்டால் வந்து நீங்கள் வந்து எங்களோட நாட்டுடைய இதில் போய் வந்து பேசாதீங்கன்னு மித்தவங்களை விமர்சனம் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் வந்து ராணுவத்தை பாதுகாக்கிறது. நீங்கள் வெஸ்டர்ன் பார்டர் பேசுகிறீங்க, காஷ்மீரை பற்றி பேசுகிறீங்க,
இந்த பக்கம் ஒரு ஈஸ்டர்ன் பார்டர் ஒன்று இருக்குது, இந்தியாவினுடைய கிழக்கு எல்லைகள் இருக்கு இல்லையா, சைனாவை வந்து ஆக்கிரமிக்கிற பகுதிகளை பற்றி பேசவே மாட்டேன்றார். சைனான்ற வார்த்தையை சொல்ல தைரியம் இல்லையா இந்த பிரதமருக்கு? இதுதான் நீங்கள் காத்த லட்சணம். உங்களோட இதை நான் சொல்லலை, இது சொன்ன இந்த வார்த்தையை சொன்னது சுப்பிரமணிய சுவாமி, அவங்களோட கட்சியினுடைய நிர்வாகி எம்பி. அவர் சொல்கிறாரு இந்த பிரதமருக்கு வந்து சைனா வந்து எதிர்த்து சைனாவுக்கு வந்து சிவப்பு கண்கள் லால் லாங்கு காட்டுவேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தார். அவருக்கு இந்த சைனான்ற வார்த்தையை உச்சரிக்கிறக்கே பயம். இந்த விஷயம் வந்து தைரியத்தோடு எதிர்கொள்ள மாட்டார். இவர் ஒரு கோலைன்னு சொல்லி சுப்பிரமணிய சுவாமி விமர்சிக்கிறாரு. இவரை நீங்கள் கட்சியிலையும் நடவடிக்கை எடுக்கலாம், அவர் சொல்கிறதுக்கு பதிலும் சொல்ல. ஆனால் இதெல்லாம் நடந்திருக்கு, இத்தனை பகுதி ஊடுருவப்பட்டிருக்கு, ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு இத்தனை காலம் பாஜக ஆதரவாளர்களாக உங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் முட்டு கொடுத்தவங்களே இன்னைக்கு இந்த விஷயம்னு வரும்போது இந்த ஜிடி பக்ஷி மாதிரி ஆட்கள் வெளிப்படையாக வந்து இந்தியாவினுடைய அரசினுடைய செயல்பாடு வந்து மிகவும் மோசமாக இருக்கிறது, இந்தியாவினுடைய பகுதியை அவங்க ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க, நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கை ரொம்ப மோசமாக இருக்குன்னு வெளிப்படையாக பாஜகவினுடைய மோடியினுடைய தீவிர விசுவாசிகள் பக்தர்கள் இன்று வெளிப்படையாக விமர்சனம் செய்கிறாங்க. இதுதான் நீங்கள் பாகிஸ்தான்லையும் இதுலையும் பண்ணது. இதை சொல்லி நீங்கள் மறைச்சிக்கலான்னு பார்க்குறீங்க. 47 வருஷம் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வேலையின்மை இருக்குது. 30 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது ஒன்றிய அரசில் மட்டும். 2 கோடி பேரை வேலைக்கு வருஷத்துக்கு எடுக்கிறது இருக்கட்டும், 30 லட்சம் காலி பணியிடங்கள் வந்து ஒன்றிய அரசில் எப்படி வந்தது? அதை ஏன் இது வரைக்கும் நிரப்பலை? அதை தான் மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. வேலை இல்லை, வருமானம் இல்லை, விலைவாசி உயர்ந்துட்டே போகுது, ஏதாவது காசு கொடுன்னு கேட்டால் நீங்கள் பணக்காரனுக்கு கூடவே காசை கொடுக்குறாங்க. அதற்கு மாற்று திட்டமாக இங்கே வந்து காங்கிரஸ் வந்து வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா தர்றேன் ஏழை பெண்களுக்கு குடும்பத்துக்கு நான் தர்றேன்னு சொல்கிறாங்க. இல்லை வந்து 30 லட்சம் வேலை பணியிடங்களை வந்து ஒரு வருஷத்தில் நாங்கள் நிரப்புகிறோம், உடனடியாக வெற்றி பெற்று வந்து ஆட்சி அமைத்தால் அதுக்கான பணியை ஆரம்பிப்போம், உடனடியாக நிரப்பப்படும். அதில் பெண்களுக்கு ஒன்றிய அரசினுடைய பணிகளில் 50% இடஒதுக்கீடு கொடுக்குறோன்றாங்க. 33% வந்து பாராளுமன்ற சட்டமன்ற இடஒதுக்கீடை உடனடியாக விரைவாக செயல்படுத்துவோன்றாங்க. இதற்கு மாற்று திட்டத்தை தான் நீங்கள் இப்போ வைக்கணும். ஆனால் மாற்று திட்டத்தை வைக்க முடியாது, ஏன்னா 10 வருஷத்தில் நீங்கள் அதை பண்ணி கிளிக்கலன்னு தெரியும் எல்லாத்துக்கும். அதற்காக நீங்கள் மீண்டும் மீண்டும் போய் இந்த மதத்தின் பின்னால் ஒளிஞ்சிட்டு கபிரிஸ்தான்றது இல்லைன்னா வந்து உங்கள் தாலிகளை எடுத்து சிறுபான்மையினர் கொடுத்துருவாங்கன்னு பேசுறது. அதான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து அவங்க தாலிகளை பறித்து அவங்க இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்கலாம் பேசினார் இல்லையா? அதுக்கு பிரியங்கா காந்தியை சொல்லியிருக்கிறாங்க. போர் நடந்த போது இந்திரா காந்தி வந்து தன்னுடைய தாலியெல்லாம் வந்து நாட்டுக்காக தான் கொடுத்தாங்க அப்படின்றதும், சோனியா காந்தி வந்து தன்னுடைய தாலியை இந்த நாட்டுக்காகவே தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசியிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அவங்களோட கவுண்டர் அது உண்மை தானே. இந்த நாட்டுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியை ஒடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாரில் போனதுனால இந்திரா காந்தி தன்னுடைய உயிரை இழந்தாங்க. அதற்கு முன்னாடி வந்து தன்னுடைய உடைமைகள் எல்லாத்தையுமே வந்து நாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து போகிறப்போ கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போது ராஜீவ் காந்தி அதே மாதிரி தானே வந்து உயிரிழந்தப்போ வந்து அதோட சாக்ரிஃபைஸ் தானே, அது ஈழத்த பிரச்சனையில் தலையிட்டதுனால ஏற்பட்ட அதனுடைய போருடைய நீட்சின்னு தானே சொல்கிறாங்க. அது கொலாட்ரல் டேமேஜ் தானே. இல்லை ரொம்ப சென்டிமெண்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்களா பிஜேபியும் காங்கிரஸும்? இல்லை, பிஜேபி தான் வந்து அதை ஆரம்பிக்குது, இவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதோட எதிர்வினை ஆட்டிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே என்ன கேட்டால் மோடி தான் வந்து இந்த விஷயத்தில் பேக்வர்ட். வழக்கமாக அஜெண்டாவை அவர் தான் செட் பண்ணுவார். இது கம்யூனல் அஜெண்டாவாக இருக்கும். அவரோட கேம் பிளானுக்கு இந்த காங்கிரஸ் விழுதுன்றது தவறு. அவர்கள் பேச வேண்டிய விஷயங்கள், காங்கிரஸ் வந்து இப்போ மோடியினுடைய தாலி பிரச்சனையை, இப்போ தாலி பேச்சை பற்றியோ இல்லை இடஒதுக்கீடுன்னு பொய்யை பற்றியோ வந்து விளக்கம் கொடுப்பது வேறு. ஆனால் உண்மையிலேயே வந்து இந்தியா கூட்டணி பேச வேண்டிய விஷயங்கள் விலைவாசி உயர்வு, வேலையின்மை. ஏன்னா இதை பற்றி பேசினா வந்து மோடி வந்து பேக்வர்டு போயிடுவார். இடஒதுக்கீடு வந்து இப்போ சர்வே எடுத்துருவோம், காஸ்ட் சென்சஸ் எடுத்துருவோன்னு சொன்னால் மோடி வந்து அது பிரிவினைவாதிகள்னு சொல்லி தோன்றாரு, ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் வந்து காஸ்ட் சென்சஸை பற்றி, காஸ்ட் சர்வேவை பற்றி வந்து நிதிஷ்குமார் பேசுகிறப்போ பேக்வர்டில் போனார். அவருக்கு நன்றாக தெரியும் அது அவருக்கு பேக்வர்டில் போகும். ஏன்னா இந்துத்துவாவுக்கான ஒரு ஆன்டிடோட் விஷமுறிவு தான் வந்து இந்த இடஒதுக்கீடு சமூக நீதின்றது. அப்போ அதுக்குள்ளே வந்து போனப்போ மோடி வந்து பின்னோக்கி போனது இல்லை ரியாக்ஷனரியாக மாறினது 2 விஷயங்கள். ஒன்று எலக்டோரல் பாண்ட் சமீப காலத்தில், அப்புறம் காஸ்ட் சர்வே. அப்போ இந்த விஷயத்தை முன்னிறுத்தி நாங்கள் காஸ்ட் சென்சஸ் செய்வோம் என்று சொல்லும் பொழுது இந்துத்துவாவை அதை உடைக்குது. அதே போல் வந்து நாங்கள் வேலை இவ்வளோ தருவோம், விலைவாசி உயர்வுக்கு காசு தருவோம்னு சொல்லும் பொழுது அது நேரடியாக மோடியுடைய ஃபெயிலியர் அம்பலப்படுத்துது, அவருடைய தோல்வியை. அப்போ இதையெல்லாம் மறைப்பதற்கு நீங்கள் வசதியாக வழக்கம் போல் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் மோடி அவர்கள் கடைசி ஆயுதத்தை அஸ்திரத்தை எடுத்து தான் பயன்படுத்திட்டு இருக்காரு அந்த இந்துத்துவா. அதை தான் வந்து இத்தனை நாளும் பண்ணிட்டு இருந்தார். இப்போ கடைசி கட்டமாக மிகவும் தரந்தாழ்ந்த விமர்சனத்துக்கு இறங்கி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இதுக்கு மேலே அவர் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ட்ரம்ப் கார்டும் இல்லை. புல்வாமா மாதிரி ஏதாவது நடந்தால் தான் உண்டு, புல்வாமா மாதிரி. இல்லைன்னா இப்போதைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ட்ரம்ப் கார்டு, லாஸ்ட் ட்ரம்ப் கார்டு வந்து இதுதான். அதனால் அதை கடைசி ஆயுதத்தை எடுத்து வந்து மோடி வீசி தான் கம்பு சுற்றிட்டு இருக்காருன்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதில். நன்றி சார், நன்றி. நன்றி. பட்டுனா பச்சை பாஸ் தான், கைராசியான பட்டுனா பச்சை பாஸ் தான் சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் பச்சை பாசல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.
Taste Daily. Taste the Daily. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.